தங்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூர்வீக பொருளாக இருந்து வரும் நிலையில் இது ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இது உலகளாவிய நிதி சந்தைகளில் நிலைத்திருக்கும் என்பதே முக்கிய காரணம். உலகில் பெரும்பாலானவர்கள் தங்கத்தின் மதிப்பில் நம்பிக்கை வைக்கும் மற்றும் முதலீடு செய்யும் போது அதன் மதிப்பு எதிர்காலத்தில் நிலையாக இருக்கும் என்று எண்ணுகின்றனர். 2023ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை ஒரு மாறுபாடாக காணப்பட்டது. ஆனால் 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளுக்கு முன் அது அதிகரித்து ஒரு கிலோ தங்கத்தின் விலை $55,000 அமெரிக்க டாலருக்கு மேல் சென்றது. பின்னர் 2022இல் தங்கத்தின் விலையேற்றம் குறைந்த போதிலும் அது பொதுவான ஒரு நிதி பாதுகாப்பாக கருதப்பட்டது. தங்கத்தின் மதிப்பில் ஏற்றத்துடன் சில சவால்கள் உருவாகின்றன. இதனால் நம்பிக்கை வைக்கும் முதலீட்டாளர்கள் எதிர்காலத்தில் அதில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடும். தங்கத்தின் மதிப்பில் ஏறுதலும் சரிவுகளும் பல காரணிகளால் ஏற்படுகின்றன. உலக பொருளாதார மாற்றங்கள், மத்திய வங்கியின் பண பரிமாற்ற முடிவுகள், உயர்ந்த வட்டி விகிதங்கள் மற்றும் உற்பத்தி மாற்றங்கள் போன்றவை தங்கத்தின் மதிப்பை பாதிக்கக்கூடியவை. இது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக மேலும் தீவிரமாக இருக்கலாம். கிரிப்டோ நாணயங்கள் மற்றும் டிஜிட்டல் நாணயங்களின் வளர்ச்சி தங்கத்திற்கு போட்டியாக அமைந்துள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீட்டாக பார்க்காமல் புதிய நாணயங்களில் முதலீடு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கிரிப்டோ கரன்சிகள் 2009ஆம் ஆண்டிலிருந்து பரவல் பெற்றுள்ளன. கிரிப்டோ கரன்சிகள் அதன் டிஜிட்டல் தன்மை மற்றும் பரிமாற்றங்களில் எளிதாக பயன்படுத்தப்படுவதனால் உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பு மிகவும் உயர்ந்தது. உதாரணமாக, பிட்காயின் விலை 2021இல் $69,000 அமெரிக்க டாலருக்கு மேல் சென்றது. ஆனால் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகமாக குறைந்தது. இது கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பில் ஏற்படும் அதிகமான மாறுபாட்டை காட்டுகின்றது. கிரிப்டோ கரன்சிகள் தங்கத்திற்கு போட்டியாக உள்ளன. ஆனால் அவற்றின் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக அவை அதிக ஆபத்தான முதலீடுகளாக கருதப்படுகின்றது. கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பு பெரும்பாலும் சந்தை ஆக்கப்பூர்வத்துக்கும் வாங்கும் ஆர்வத்துக்கும் உட்பட்டு மாறுபடும். இதனால் இதன் மதிப்பு சில நேரங்களில் அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் மாறக்கூடும். மேலும் சில நாடுகளில் கிரிப்டோ கரன்சிகளின் சட்டப்பூர்வ நிலை பற்றிய குழப்பம் காரணமாக அவற்றின் மதிப்பும் மேலும் ஆபத்தாக மாறுகின்றது. சில விதமாக தங்கம் பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் போதிலும் கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பில் ஏற்படும் பதற்றங்களாலும் அவற்றின் அதிகமான மாறுபாடுகளாலும் முதலீட்டாளர்கள் அதிக ஆபத்துக்களை சந்திக்கக்கூடும். எனவே தங்கம் மற்றும் கிரிப்டோ கரன்சிகளின் இடையில் முதலீடு செய்யும் முன் முதலீட்டாளர்கள் இரண்டிலும் ஏற்படும் ஆபத்துக்களை முழுமையாக புரிந்து கொண்டு பல்வேறு முதலீட்டு திட்டங்களை பரிசீலித்து வருகிறார்கள். மேலும் உலகின் சில பகுதிகளில் அரசியல் மாற்றங்கள் அல்லது போர் நிலைமை தங்கத்தின் மதிப்பின் வீழ்ச்சியை உண்டாக்கக்கூடும். இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்திருந்தால் அவர்கள் முதலீடுகளை இழக்க நேரிடலாம். இது முதலீட்டாளர்களுக்கான பெரிய ஆபத்தை உருவாக்குகின்றது. ஆகையால் தங்கத்தில் முதலீடு செய்யும் முன் அதன் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்களை மதிப்பாய்வு செய்து பொருளாதார மாற்றங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் ஆபத்துக்களை கணக்கில் எடுத்து மாற்று முதலீட்டு திட்டங்களை பரிசீலிக்க வேண்டும். மேலும் ஒரு நிலையான முதலீடு முறை ஒன்றை உருவாக்க பங்குச்சந்தைகள், கிரிப்டோ நாணயங்கள் மற்றும் பல முதலீட்டு தொழில்நுட்பங்களை கவனத்தில் வைத்து பரிசீலனை செய்தல் முக்கியமானது.